பயிற்சி IAS அதிகாரியாக இருக்கும்போதே ஆடி சொகுசு காரில் சைரன், VIP நம்பர் பிளேட், அரசு பெயர் பலகை, சிவில் சர்வீஸ் தேர்விற்காக வழங்கிய சான்றிதழ்களில் தில்லுமுள்ளு என பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார் ஒரு பெண். யார் அவர்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அரசு படம் பார்த்திருப்போம். அதில் அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு பிச்சமணி வடிவேலு கொடுத்த அலப்பறையை கண்டு அக்ரஹாரமே ஆடி போயிருக்கும். ஆனால் உண்மையிலேயே இப்படி அலப்பறை தந்த உதவி ஆட்சியரை கண்டு மகாராஷ்டிராவே அதிர்ந்து போயிருக்கிறது. அதிகாரத்திற்கு வந்த பின்பு அதிகாரம் செலுத்தினாலே தலைகணம்தான். ஆனால் இங்கு ஒரு பெண் ஆட்சியராக ஆவதற்கு முன்பே அதிகாரம் காட்டியுள்ளார். பூஜா கேத்கர் UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 821வது ரேங்க். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் மாவட்ட உதவி ஆட்சியராக பணி. UPSC தேர்வுக்காக சான்றிதழ் சமர்ப்பிப்பார்களே, அதில் தனக்கு பார்வை மற்றும் மனநல குறைபாடு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சலுகை என்ன சாம்பாரா? கேட்டவுடன் வழங்கிவிட அது உண்மைதானா என்பதற்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் அல்லவா? 6 முறை அதிலும் அல்வா கொடுத்திருக்கிறார் பூஜா கேத்கர். பிறகு எப்படி உதவி ஆட்சியராக பணி நியமனம் சாத்தியமானது என்பதுதான் புரியாத புதிர். வருட வருமானம் 8 லட்சம் ரூபாய் வரம்பில் OBC பிரிவில் விண்ணப்பித்துள்ளார் பூஜா. ஆனால் மகாராஷ்டிர அரசின் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரியான பூஜாவின் தந்தை திலீப்பின் ஆண்டு வருமானம் 43 லட்சம் ரூபாயாம். அதிலும் சமீபத்திய மக்களவை தேர்தலில் அவர் போட்டியிட்டு தோல்வியுற்ற நிலையில் திலீப்பின் பிரமாண பத்திரத்தில் சொத்து மதிப்பு 40 கோடி என குறிப்பிடப்பட்டிருந்தது. பூஜாவின் தாயாருக்கும் அரசியல் பலம் உள்ளதாம். இது தொடர்பான கேள்விக்கும் பதில் இல்லை. பூஜா ஒரு நேர்காணலின் போது தனது பெற்றோர் பிரிந்து விட்டதாகவும் தான் அவர்களுடன் தொடர்பில் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் புனேவில் அவர் பணியில் சேர்ந்தபோது உடன் சென்ற தந்தை திலீப் அங்கு ஒரு மூத்த அதிகாரியை பூஜாவுக்காக ஒரு தனி அறையை பெற்றுத்தர கோரி மிரட்டியுள்ளார். இதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை. தனது சொந்த ஆடி சொகுசு காரில் சைரன், மகாராஷ்டிரா அரசு என்ற பெயர் பலகை, VIP நம்பர் பிளேட் எல்லாம் அடுக்கடுக்காக சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். தங்கும் இடம் தேவை, லெட்டர் ஹெட் தேவை, மீட்டிங் ஹால் தேவை என உடன் உள்ள அதிகாரிகளிடம் அளப்பறை கிளப்பியுள்ளார். புனே கூடுதல் கலெக்டர் அஜய் மோரின் அலுவலகத்தை அவர் இல்லாத போது பயன்படுத்தியதோடு நில்லாமல் அவரது பெயர் பலகையை அகற்றுவது மற்றும் அங்கிருந்த பொருட்களையும் அகற்றியுள்ளார். மேலும் நான் தான் சின்ன பகவதி என்ற வடிவேலு காமெடியை போல ஆட்சியர் இல்லாத நேரங்களில் அவரது சீட்டில் அமர்ந்து கொண்டு அட்ராசிட்டி செய்துள்ளார். உண்மையாகவே பயிற்சி IAS அதிகாரிகளுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்குமா என்றால் இல்லை என்பதுதான் பதில். பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்த புனே ஆட்சியர் சுஹாஸ் திவாஸ் மகாராஷ்டிர அரசின் தலைமை செயலாளருக்கு பூஜா கேத்கரை பணியிட மாற்றம் செய்ய கோரி கடிதம் எழுதியுள்ளார். இதையடுத்து பூஜா வாஷிம் மாவட்டத்திற்கு அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆட்சியர் ஆவதற்கு முன்பே அதிகார போதையில் தலைகணத்தில் தலைக்கால் புரியாமல் செயல்பட்ட உதவி ஆட்சியர் பூஜா கேத்கர் தான் தற்போது நாடு முழுவதும் பேசு பொருளாகி உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.